இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 5 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் லைவாக அப்லோட் பண்ணலான்னு தான் இருந்தேன், பட் லைவ் வீடியோ என்னால் போட முடியல. ஸோ இது வந்து நான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் லைன் அந்த நம்ம சிலபஸில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் டெலகிராம் குரூப்பில். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்க பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஸோ ப்ரீஆம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அப்புறம் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் வந்துட்டு வித் ஷார்ட்கட்ஸோடு முடிச்சிடலாம். ஸோ ஃபிஃப்த் சாப்டர் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஸோ ஆர்டிக்கல் 1 to 4 பார்ட் 1ல் வந்துட்டு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸை பற்றி டீல் பண்ணுது. ஸோ 4 ஆர்டிகல்ஸ் வந்து இதை டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆர்டிக்கல் 1 டிஸ்கிரைப்ஸ் இந்தியா தட் இஸ் பாரத் ஆஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் தென் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 1 வந்து இந்தியா தட் இஸ் பாரத் ஆஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றதுல 2 விஷயம் சொல்லப்படுது அப்படின்றாங்க. ஒரு விஷயம் வந்து நேம் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் இன்னொரு விஷயம் வந்து டைப் ஆஃப் த பாலிட்டி. ஸோ இது வந்துட்டு என்ன நேம் வைக்கலாம் நம்ம கண்ட்ரிக்குன்னு வந்தப்போ அங்கே வந்து யாருமே சரி அப்படின்னு ஒத்து போகல. அவங்க வந்துட்டு சம் டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுதான் சொல்கிறாங்க, தேர் வாஸ் நோ அன்அனிமிட்டி இன் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வித் ரிகார்ட் டு த நேம் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு சில மாதிரியான நேம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஒரு சில மாதிரியான வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, சில மெம்பர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் நேம் பாரத்னு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இல்லை மாடர்ன் நேமாக இருக்கட்டும் இந்தியா அப்படின்னு இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஸோ எதுவும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு தான் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. செகண்ட்லி, the country is described as union although its constitution is federal in structure. ஸோ நம்ம salient featuresல பார்த்துருப்போம், நம்மளுடைய பாலிட்டி டைப் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், யூனியன் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஏன் யூனியன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அக்கார்டிங் டு டாக்டர் B.R. அம்பேத்கர், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றத தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. இதுவும் நம்ம சாலியன்ட் ஃபீச்சர்லேயே பார்த்தோம். ஸோ 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒரு ரீசன் வந்து இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட். எல்லா ஸ்டேட்ஸ்கிட்டையும் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு இந்தியா அப்படின்ற கண்ட்ரியாக இல்லை, ஆஸ் லைக் அமெரிக்கன் ஃபெடரேஷன் அந்த மாதிரி நம்ம கிடையாது. செகண்ட்லி, நம்ம ஸ்டேட் வந்துட்டு இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அந்த ஃபெடரேஷன்லேருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் யூனியன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் நம்ம ஃபெடரேஷன் வந்து யூனியன், பிகாஸ் இட் இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த கண்ட்ரி இஸ் அன் இன்டெக்ரல் ஓல் அண்ட் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஒன்லி ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ அந்த ஸ்டேட்ஸுன்றதை நம்ம ஏன் அப்போ பிரித்து வச்சுருக்கோம், யூனியன்னா இப்போ எல்லாமே யூனியனாகவே இருந்துடலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஸோ அதுக்கு தான் அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் அதை நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிகல் 1 படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், territory of India can be classified into 3 categories. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டோடைய டெரிட்டரி. நெக்ஸ்ட்டு யூனியன் டெரிட்டரிஸ், யூடிஸ். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி டைம். எந்த டைம்லையும் நம்ம கவர்மெண்ட் எந்த டெரிட்டரின்னு அக்வயர் பண்ணுச்சுன்னா அதுவும் கம்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 1 அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸாக அதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ த நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தேர் டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட். ஸோ அந்த நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸோடையோ யூடியோடைய நேம்ஸ் அண்ட் அதோடைய டெரிட்டோரியல் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் நம்மளுக்கு வந்து 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். இது வந்து ரீசெண்டாக வந்து லக்ஷ்மிகாந்த் பார்த்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் pertaining to the states are applicable to all the states in the same manner. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை எக்ஸெப்ஷனில் வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து அது கிடையாது. ஸோ அதை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இப்போ வந்து ஸ்டேட்ஸ்க்கு உண்டான என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, however, the special provisions under part 21 applicable to the states of. ஸோ என்னதான் நம்ம ப்ரொவிஷன்ஸ் வந்து காமனாக எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கொடுத்தாலும் ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம பார்ட் 21ல் பார்த்துருப்போம், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ என்னென்ன ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மகாராஷ்டிரா, குஜராத், நாகாலாந்து, அசாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா அண்ட் கர்நாடகா. ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸையும் தாண்டி இந்த ஸ்டேட்
ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றாங்க. ஃபர்தர் 5th and 6th ஸ்கெடியூல்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்பரேட் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கெடியூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் வித்தின் த ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ஸ்கெடியூல்ஸ் இல்லாமல் 5th and 6th ஸ்கெடியூல்ஸில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக இந்த ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸை வந்து நம்ம எப்படி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம், செப்பரேட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத அந்த ஸ்கெடியூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ நோட்டபிளி டெரிட்டரி ஆஃப் இந்தியா இஸ் அ வைடர் எக்ஸ்பிரஷன் தேன் த யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு வைடர் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்குது யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறத விட அப்படின்றாங்க. ஏன்னா யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஸ்டேட்டை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுது. வேறஸ் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதை வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸையும் இன்க்ளூட் பண்ணுது. டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லும் போது யூனியன் டெரிட்டரிஸையும் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி ஃபியூச்சர் டைம். அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறதுனால தான் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து ரொம்ப வைடராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டேட்ஸ் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபெடரல் சிஸ்டம் அண்ட் ஷேர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் வித் த சென்டர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சைலண்ட் ஃபீச்சர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸ்டேட் வந்து ஃபெட்ரல் சிஸ்டமாக இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் வித் த சென்டர். ஸோ த யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் அக்வயர்ட் டெரிட்டரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். Being a sovereign state, India can acquire foreign territories according to the modes recognized by the international laws. ஸோ நம்ம வந்து எந்த அதிகாரப்பூர்வ இறையாண்மை கொண்ட ஸ்டேட் அப்படின்றதுனால நம்ம இந்தியா வந்துட்டு எந்த ஃபாரின் லேண்டையும் நம்ம டெரிட்டரிஸையும் வந்து அக்வயர் பண்ணலாம். பட் இதே மாதிரி சம் இதுஸ் இருக்குது, சம் மோட்ஸ் இருக்குது. அந்த மோடில் மட்டும்தான் நம்மளால் அக்வயர் பண்ண முடியும் இன்டர்நேஷ்னல் லா படி அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து செசஷன். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா, ஃபாலோயிங் ட்ரீட்டி. ஸோ சம் ட்ரீட்டி மூலயமா நம்ம எதாவது அக்வயர் பண்ணுறோம், இல்லை வாங்குகிறோம், இல்லை கிஃப்டாக கொடுக்குறாங்க, இல்லை லீஸ்க்கு எடுக்கிறோம். ஸோ ப்ளெபிஸ் சைட் அப்படின்னா ஒப்பீனியன் ஆஃப் பீப்புள், சில பேர் பீப்புளோட ஒப்பீனியன் மூலயமா, ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணுறாங்க அது மூலயமா நம்மளுக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி ஆக்குபேஷன். ஸோ அன்ஆக்குபைட் பை அன் ரெகக்னைஸ்டு ரூலர். ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்துட்டு நியரர் டு இந்தியா, ஸோ எது யாருமே வந்துட்டு ரெகக்னைஸ்டு ரூலர் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள். கான்குவெஸ்ட் ஆர் சப்ஜுகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கைப்பற்றோம் நம்ம அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான வகைகளில் நம்ம வந்து ஃபாரின் டெரிட்டரிஸை கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த மாதிரியான நம்ம நிறைய விஷயங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியா அக்வைர்ட் செவரல் ஃபாரின் டெரிட்டரிஸ் சச் அஸ் தாத்ரா அண்ட் நாகர் ஹவாலி, கோவா, டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரி, சிக்கிம். ஸோ சின்ஸ் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் 1950 இருந்து நம்ம எந்தெந்த ஏரியாஸாக அந்த மாதிரி கான்குயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ த அக்வசிஷன் ஆஃப் தீஸ் டெரிட்டரிஸ் வந்துட்டு எப்படி டிஸ்கஸ்டு லேட்டர் இன் திஸ் சாப்டர், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 2 empowers the parliament to admit into the union of India or establish new states on such terms and conditions as it thinks fit. ஸோ ஆர்டிகல் 2 வந்துட்டு ஒரு பவர் கொடுத்துருக்கு பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு நியூ ஸ்டேட்ஸையோ இல்லை வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்ஸையோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ, புது ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ, இல்லை அட்மிட் இன்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே சேர்க்குறதுக்கோ ஒரு ஸ்டேட்டை, ஸோ எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் பொறுத்து அவங்களுக்கு பார்லிமெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆர்டிகல் 2 என்னென்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்க மேஜரானு பார்த்தோம்னா 2 பவர்ஸ். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டெரிட்டரியை அட்மிட் பண்ணுறது இந்தியாவுடைய நியூ ஸ்டேட்டாக, அப்படி இல்லைனா இவங்களே ஒரு நியூ ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இது 2 பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் செகண்ட் அப்படின்றது வந்து புதுசாக ஆல்ரெடி இருக்காது, நம்ம புதுசாக ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ். So notably, Article 2 relates to the admission or establishment of new states that are not part of the Union of India. Article 3 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, relates to the formation of a changes in the existing states of the Union of India. ஸோ ஆர்டிகல் 3 வந்துட்டு ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, எய்தர் த லேண்ட் ஆர் நேம் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ, கான்ட்ராக்ட் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரியான
சேஞ்சஸை வந்து கொண்டு வர்றது ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்டில். அப்படி தான் வந்து ஆர்டிகல் 3 டீல் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ ஆர்டிகல் 3 வந்துட்டு there is some kind of adjustment, internal readjustment அப்படின்னு சொல்கிறாங்க. டெரிட்டரிஸ்குள்ளவே இருக்கிறது, அதான் அந்த ஸ்டேட்டுக்குள்ளவே நடக்கிறது, அதான் இன்டர்சி ஆஃப் த டெரிட்டரிஸ் அப்படின்னா பிட்வீன் ஆர் அமாங் தெம்செல். ஸோ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து சொல்கிறது தான் ஆர்டிகல் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்லிமெண்ட்ஸ் பவர் டு ரீஆர்கனைஸ் த ஸ்டேட். அதுதான் இப்போ நம்ம ஆர்டிகல் 3 பார்த்தோம்ல. ஸோ அதில் வந்துட்டு பார்லிமெண்ட் வந்து என்னென்னலாம் ஆத்தரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார்ம் அ நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட் ஆர் பை ரீயுனைட்டிங் 2 or more states or parts of the states or by uniting any territory to a part of any state. ஸோ ஒரு நியூ ஸ்டேட் ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்லேருந்து செப்பரேட் பண்ணி ஒரு நியூ ஸ்டேட்டை கொண்டு வரலாம், இல்லை 2 or 3 ஸ்டேட்டை வந்து ஒன்றா படுத்தி அதை ஒரு யுனைட் பண்ணி அது ஒரு ஸ்டேட்டாக கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா எந்த டெரிட்டரியாவது எந்த பார்ட்லேயாவது சேர்த்துட்டு அதை ஒரு நியூ ஸ்டேட்டாகவும் சொல்ல வரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டை விரிவாக்கம் பண்ணுறதோ இல்லை சுருக்கம் பண்ணுறதோ, இன்க்ரீஸ் த ஏரியா ஆர் டிமினிஷ் த ஏரியா தான் செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். ஆல்டர் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் எனி ஸ்டேட். ஸோ இதுவும் ஒரு வகையான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டர் த நேம் ஆஃப் எனி ஸ்டேட். ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸை தான் வந்து ஆர்டிகல் 3 வந்து பார்லிமெண்ட்டை ஆத்தரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் ஆத்தரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹவெவர் ஆர்டிகல் 3 lays down 2 conditions in this regard. ஒன்று வந்து a bill contemplating the above changes can be introduced in the parliament only with the prior recommendation of the president. ஃபஸ்ட்டு இதை வந்து சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வந்து பிஃபோர் ரெக்கமெண்டிங் த பில் president has to refer the same to the state legislature concerned for expressing its view within a specific period. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டை ஆல்டர் பண்ணுறோம் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து பிரசிடெண்ட் கிட்ட பில் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்கமெண்டேஷன் வாங்கி பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பார்லிமெண்ட் வந்து பிரசிடெண்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப பிரசிடெண்ட் வந்துட்டு கன்சர்ன் ஸ்டேட், இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை நம்ம பண்ண போகிறோன்னா அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோடைய என்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவங்களுடைய வியூவும் நம்ம கேட்கணும், வித்தின் அ ஸ்பெசிஃபிக் பீரியட்குள்ளே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபர்தர் த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு ஃபார்ம் அ நியூ ஸ்டேட்ஸ் இன்க்ளூட்ஸ் த பவர் டு ஃபார்ம் அ நியூ ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி பை யுனைட்டிங் அ பார்ட் ஆஃப் எனி ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி டு எனி அதர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இது வந்து 18th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1966 தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து டு ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ் இன்க்ளூட்ஸ் த பவர் டு ஃபார்ம் அ நியூ ஸ்டேட். ஒரு நியூ ஸ்டேட்டையோ யூனியன் டெரிட்டரியோ ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ஒரு பார்ட் ஆஃப் த யூனியன் டெரிட்டரியை இன்னொரு பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ஒரு இன்னொரு பார்ட் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி மூலமா லைக் அதை யுனைட் பண்ணியோ அவங்க வந்து ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், இதை பற்றி லெசன்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த பிரசிடென்ட் ஆர் பார்லிமெண்ட் இஸ் நாட் பவுண்ட் பை த வியூஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் மே எய்தர் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் தெம். இப்போ நம்ம சொன்னோம்ல, ஸோ பிரசிடென்ட் வந்துட்டு கன்சர்ன் ஸ்டேட் கிட்ட அவங்களோட வியூஸை வந்து வாங்குவாங்க. பட் தோ ஸ்டேட் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது அவங்க அவசியம் கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் அவங்களுடைய இஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் இட் இஸ் நாட் நெசசரி டு மேக் அ ஃப்ரெஷ் ரெஃபரன்ஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எவ்ரி டைம் அன் அமெண்ட்மெண்ட் டு த பில் இஸ் மூவ்ட் அண்ட் accepted in the parliament. ஸோ ஒரு டைமும் அந்த ஸ்டேட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா ஒரு டைமும் நம்ம பில் பாஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நியூ ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்துட்டு பார்லிமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் யூனியன் டெரிட்டரி நோ ரெஃபரன்ஸ் நீட் பி மேட் டு த கன்சர்ன் லெஜிஸ்லேச்சர் டு ascertain its views and the parliament can itself take any action as it deems fit. ஸோ இதுக்கு வந்து யூனியன் டெரிட்டரிஸ் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஒரு டைம் கூட நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கே தெரியும் மேஜர் ரீசன் வந்து இது டைரக்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த சென்டர். ஸோ அதுதான் ஒரு மேஜர் ரீசனாக இருக்க முடியும், வேறு எந்த ரீசனும் இருக்க முடியாது. Next வந்து it is thus clear the constitution authorizes the parliament to form new states or alter the areas, boundaries or names of the existing states without their consent. Okay, இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். In other words, parliament can redraw the political map of India according to its will. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்ததை வந்து நம்ம இன்னொரு வகையாக எப்படி சொல்லலாம்னா, இப்போ பார்லிமெண்ட் நினச்சா நம்மளோட பொலிட்டிக்கல் மேப்பையே மாற்றி அமைக்க முடியும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து அந்தளவுக்கு ஒரு அத்தாரிட்டியை வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. ஹென்ஸ் the territorial integrity or continued existence of any state is not guaranteed by the constitution. ஸோ ஒரு ஸ்டேட்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டேட் அப்படி தான் இருக்கும், அதுவே எக்ஸ்டெண்ட் ஆகும், அந்த டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்ட் வந்து அப்படியே தான் இருக்குன்றது ஒரு அத்தாரிட்டியே ஒரு கேரண்டியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டைமில் என்ன சேஞ்சஸ் வேணால் நடக்கலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. therefore India has rightly described as an indestructible union of destructible states. ஸோ நம்மளால் ஒரு ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பவுண்ட்ரியோ ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அதனால் அதை டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் இது எல்லாமே வித்தின் த யூனியனில் நடக்கும். ஸோ இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். த யூனியன் கவர்மெண்ட் கேன் டிஸ்ட்ராய் த ஸ்டேட்ஸ் whereas the state governments cannot destroy the union. இப்போ தான் நம்ம பார்த்தோம். In USA on the other hand, the territorial integrity or continued existence of state is guaranteed by the constitution. ஸோ யூஎஸ்ஏல அப்படி கிடையாது. யூஎஸ்ஏல இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டெரிட்டோரியல் இப்போ ஒரு ஸ்டேட் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டேட் தான் கடைசி வரைக்கும் அதே டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ த அமெரிக்கன் ஃபெட்ரல் கவர்மெண்ட் cannot form new states or alter the borders of the existing states without the consent of the state concerned. இப்போ நம்ம சொன்னோம்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வைப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஸ்டேட் என்ன நினைக்கிறாங்களோ அதன் பிரகாரம் தான் நம்ம அமெரிக்கன் இதில் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம யூஎஸ்ஏ என்ன சொல்கிறோன்னா இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் இன்டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் ஓவர் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 4 என்ன சொல்கிறாங்கன்னா த லா மேட் ஃபார் அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், அதாவது ஆர்டிகல் 2 அதுக்கப்புறம் ஆர்டிகல் 3 இது ரெண்டுத்துலேயும் நம்ம பார்த்தபடி ஒரு ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் நம்ம ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இது ரெண்டு ஆர்டிக்கலில் சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதெல்லாம் ஒரு அமெண்ட்மெண்ட் கிடையாது. அமெண்ட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் டு பி as amendments of the constitution under article 368க்கு கீழே வர அமெண்ட்மெண்ட்ஸாக இது இருக்க முடியாது. இது ஒரு சிம்பிள் மெஜாரிட்டிலையோ இல்லை ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்லேயோ நம்ம இந்த ஆல்ட்ரேஷன்ஸை பண்ணலாம் அப்படின்றது தான் ஆர்டிகல் 4 சொல்லியிருப்பாங்க. ஸோ does the power of the parliament to diminish the area of state include also the power to cede Indian territory to a foreign country? ஸோ இப்படி நம்ம சொல்ல வரும்போது சம் ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணலான்னு சொன்னீங்க ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டில். அப்படி இருக்கப்ப நம்ம இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்தோம், இந்தியா வந்து ஃபாரின் ஸ்டேட்ஸை வந்து ஃபாரின் டெரிட்டரியை அக்வயர் பண்ண முடியும் சில ரெகக்னைஸ்டு மோட்ஸ் மூலிமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கச்ச இப்போ நான் வந்து ஆர்டிக்கல் 3 மூலிமா நம்மளுடைய இந்தியன் டெரிட்டரியை ஃபாரினுக்கு தாராவாது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறது தான் கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பிரசிடெண்ட்டால் ரெஃபர் பண்ணப்பட்டுச்சு 1960. எதுக்காக அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டு சீட் பார்ட் ஆஃப் அ டெரிட்டரி நோன் அஸ் பெருபரி யூனியன், வெஸ்ட் பெங்கால் இருக்க ஒரு இடம் பெருபரி யூனியன், அதை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்காக வந்த ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ லெட் டு எ பொலிட்டிக்கல் அகிடேஷன் அண்ட் கான்ட்ரவர்சரி அண்ட் தேர்பை நெசசியேட் த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், வேறு வழி இல்லாமல் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு டிமினிஷ் த ஏரியா ஆஃப் ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 3 டஸ் நாட் கவர் செசஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி டு அ ஃபாரின் ஸ்டேட். ஸோ ஆர்டிகல் 3 வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலாமே ஒழிய நம்ம கிட்ட இருக்க ஒரு டெரிட்டரியை ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்கறதுக்கு ஆர்டிகல் 3 பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ஸ் இந்தியன் டெரிட்டரி கேன் பி சீடட் டு அப்போ என்ன பண்ணலாம், கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப தான் என்ஸ் இந்தியன் டெரிட்டரி கேன் பி சீடட் டு அ ஃபாரின் ஸ்டேட் ஒன்லி பை அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 368. ஸோ இப்போ பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் இப்போ ஆர்டிகல் 3 அதை கொண்டு வர முடியல அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 4 சொல்லியிருப்போம் ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3 வர எந்த சேஞ்சஸுமே ஒரு அமெண்ட்மெண்ட் மூலிமா, அதாவது 368 அப்படின்ற ஆர்டிகல் மூலிமா வர அமெண்ட்மெண்ட்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஒரு இந்தியன் டெரிட்டரியை ஃபாரின் டெரிட்டரிக்கு நம்ம கொடுக்கணுன்னா அது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலிமா தான் வரணும் அண்டர் ஆர்டிகல் 368 தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் அது வந்து ஆர்டிகல் 3 கவர் ஆகலை. So consequently, the 9th Constitutional Amendment Act 1960 was enacted to transfer the said territory to the
Pakistan. ஸோ 9th Constitutional Amendment Act 1960 மூலிமா நம்ம அந்த டெரிட்டரியை பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டோம். ஆன் த அதர் ஹேண்ட் சுப்ரீம் கோர்ட் 1969 வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆஃப் அ பவுண்டரி டிஸ்பியூட் பிட்வீன் இந்தியா அண்ட் அனதர் கண்ட்ரி டஸ் நாட் ரிக்வயர் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் கேன் பி டன் பை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஸ் இட் டஸ் நாட் இன்வால்வ் செஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி டு அ ஃபாரின் கண்ட்ரி. அதாவது நம்ம டெரிட்டரியை வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்காத பட்சத்தில் ஒரு டிஸ்பியூட் வருது, பவுண்டரி டிஸ்பியூட் வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலமாகவே பாஸ் பண்ணிடலாமே தவிர நம்மளுக்கு அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லைன்றதை 1969 சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் பிட்வீன் பங்களாதேஷ் அண்ட் இந்தியா. ஸோ ஒரு சில டெரிட்டரிஸை நம்ம கொடுத்துருப்போம், ஒரு சில டெரிட்டரிஸை வாங்கியிருப்போம். அதை தான் வந்து 100th Constitutional Amendment Act 2015 அதை வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்வயரிங் ஆஃப் சர்டைன் டெரிட்டரிஸ் பை இந்தியா அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டைன் டெரிட்டரிஸ் டு பங்களாதேஷ் ஒரு அக்ரிமெண்ட் மூலிமா அவங்க இதை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் ப்ரோட்டோகால் என்டர்ட் இன்டு பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ அந்த அக்ரிமெண்ட் அண்ட் ப்ரோட்டோகால் மூலிமா இது நடந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து 111 என்க்ளேவ்ஸை வந்து பங்களாதேஷ்க்கும், பங்களாதேஷ் வந்து 51 என்க்ளேவ்ஸ் இந்தியாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இன் அடிஷன் டு திஸ் த டீல் ஆல்சோ இன்வால்வ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அட்வர்ஸ் பொசஷன் அண்ட் டிமார்கேஷன் ஆஃப் 6.1 kilometer undemarcated border stretch. ஸோ அட்வர்ஸ் பொசிஷன் ரொம்ப அதிகமாக அவங்க ஆக்கிரமிச்சிருந்த இடம், அதாவது மேண்டேட்ரியாக அவங்க ஆக்கிரமிச்சிருந்த இடமும் அதுக்கப்புறம் அந்த பவுண்ட்ரி ஸ்ட்ரெச்சை வந்து ஆல்ரெடி டிமார்கேட் பண்ணலை. இதுதான் உன் பவுண்ட்ரி, இதுதான் ஏன் பவுண்ட்ரி அப்படின்றது 6.1 kilometer அன்டிமார்கேட்டடாகவே இருந்துச்சு. ஸோ இதுவும் அடிஷ்னலாக இந்த அமெண்ட்மெண்ட்டில் டீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபார் தீஸ் 3 purposes the amendment modified the provisions relating to the territories of 4 states. ஏன்னா பங்களாதேஷோடைய பவுண்ட்ரிஸில் இருக்கிறது தான் இந்த ஸ்டேட்ஸ் அசாம், வெஸ்ட் பெங்கால், மெகாலயா அண்ட் திரிபுரா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த 3 பர்பஸ்க்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த டெரிட்டரிஸ் ஆஃப் 4 states. ஸோ இந்த பேக்ரவுண்ட் எதனால் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான பேக்ரவுண்ட், மேஜர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. So India and Bangladesh have a common land boundary of approximately 4096.7 kilometers. So the Indian East Pakistan land boundary was determined as per Radcliffe Award of 1947. ஸோ இதை நம்ம பார்த்துருப்போம், பவுண்ட்ரி செட்டில்மெண்ட்ஸ் நிறைய அவார்ட்ஸ் மூலிமா நம்மளுக்கு இந்த பவுண்ட்ரி செட்டில்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ இந்தியா அண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து ராட்க்ளிஃப் அவார்ட் ஆஃப் 1947 நடந்திருக்கும். ஆனாலும் சில டிஸ்பியூட்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் எதெல்லாம் சால்வ் பண்ண முடியலையோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக பாகி அவார்ட் 1950 வந்தது. ஸோ அதுலேயும் சால்வ் பண்ண முடியாத பட்சத்தில் தான் நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி 1958 வந்துச்சு. இருந்தாலும் அந்த இஷ்யூ ரிலேட்டடாக எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் 1960 இதை ரெஃபர் பண்ணாங்க. அப்படி பண்ணுறப்ப டு கம்பைல் வித் த ஒப்பீனியன் ரெண்டட் பை த சுப்ரீம் கோர்ட் த கான்ஸ்டியூஷன் 9th Amendment Act 1960 was passed by the Parliament. ஸோ அப்போ தான் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் நடந்திருக்கும். ஸோ அப்போ தான் 9th Amendment Act மூலிமா நம்ம அந்த பிளேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஸோ இது எதனால் இப்படி இவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சம் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், ஒரு கண்டினியூஸ் லிகிட்டேஷன்ஸ் அண்ட் அதர் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அந்த டைமில் நடந்துட்டு இருந்ததுனால தான் ஸோ இந்த விஷயத்தை அவங்களால சரியாக கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. could not be notified in respect of territories in former East Pakistan, presently Bangladesh. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் குள்ளே என்னென்ன நம்மளுக்கு டெரிட்டரிஸ் வரணும் வரக்கூடாது, ஸோ அது டீல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இஷ்யூ இவ்வளோ நாள் பெர்டைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, on 16th May 1947 the agreement between India and Bangladesh concerning the demarcation of land boundary and related matters was signed between both the countries to find a solution to the complex nature of the border demarcation involved. ஒரு அக்ரிமெண்ட் 16th May 1974 இருந்துச்சு. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் அவங்க was not ratified as it involved. ஸோ அந்த மாதிரி நடக்கலை. ஸோ inter alia transfer of territory with
which requires a constitutional amendment. So transfer of சில நம்ம சொல்லியிருக்கோம் amendment மூலியமாக தான் நம்ம சில டெரிட்டரிஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரியான சில விஷயங்கள் இருந்துச்சு. இட் வாஸ் ஆல்சோ ரெக்வயர்ட் டு ஐடென்டிஃபை த ப்ரிசைஸ் ஏரியா ஆன் த கிரவுண்ட் விச் வுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ பர்டிகுலராக எந்த ஏரியா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுலையும் நம்ம கரெக்டாக இருக்கணும், அதுவும் இருந்துச்சு. சப்சீக்வெண்ட்லி த இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு த டிமார்கேஷன் ஆஃப் அன்டிமார்கேட்டட் பவுண்டரி, த டெரிட்டரிஸ் இன் அட்வர்ஸ் பொசிஷன் and exchange of enclaves were identified and resolved by signing a protocol on 6th September 2011, which forms an integral part of the land boundary agreement between India and Bangladesh 1974. So இந்த மூணு விஷயங்கள் அன்டிமார்கேட்டட் பவுண்டரி டிமார்கேட் பண்ணுறதும் அண்ட் டெரிட்டரிஸ் ஆஃப் அட்வர்ஸ் பொசிஷன், அப்புறம் சில என்க்ளேவ்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரிசால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோட்டோக்காலை தான் 6th September 2011 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி 1974 லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் அவங்க போட்ட பிரகாரம் இதுவும் வந்து இன்வால்வ் ஆகும். ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தட் அக்ரிமெண்ட்டோடைய இன்டெக்ரல் பார்ட்டாக தான் இந்த ப்ரோட்டோக்காலை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோட்டோகால் வந்து were prepared with support and concurrence of the concerned state government. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஸோ பங்களாதேஷ் ஒட்டி என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய கன்சர்ன்ட் சப்போர்ட் வச்சு தான் நம்ம இந்த ப்ரோட்டோகாலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அசாம், மேகாலயா, திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரியும். ஸோ நம்ம இதில் பார்க்கலாம் இன் டீட்டெயிலாக. அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா comprised 2 categories of political units, namely the British provinces and princely state. ஸோ பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்லாம் வந்துட்டு டைரக்ட் ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருந்துச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் குறுநில மன்னர்கள் அண்டர் த ரூல் ஆஃப் நேட்டிவ் பிரின்சஸ் பட் சப்ஜெக்டிவ் டு பேராமவுண்டசி ஆஃப் த பிரிட்டிஷ் க்ரௌன். ஸோ குறுநில மன்னர்கள் வந்து ஆட்சி செய்தாலும் அவங்களுடைய ஹெட்டாக யார் இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் தான், பிரிட்டிஷ் க்ரௌன் கீழே தான் அவங்க இருந்தாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 படி நம்ம 2 இண்டிபெண்டன்ட் அண்ட் செப்பரேட் டொமினியன்ஸ் கொண்டு வந்தோம், இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்ட்டு. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் மிச்சம் இருக்கிற ஸ்டேட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கெலாம். ஒன்று நீங்கள் இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லையா நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருங்க அப்படின்ட்டு. ஸோ 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் நம்மளுக்கு வந்து 549 ஜாயின் பண்ணிட்டாங்க இந்தியாவோட. ரிமைனிங் 3 வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ யார் யார், ஹைதராபாத், ஜுனாகத் அண்ட் காஷ்மீர். ஸோ ஹவெவர் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அவங்க வந்து திரும்பி நம்ம கூட சேர்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி, ஹைதராபாத்தை வந்து போலீஸ் ஆக்ஷன் மூலிமா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜுனாகத்தில் வந்துட்டு மக்கள் வந்து எங்களுக்கு வேண்டாம் அவங்க ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும், அது நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப பார்க்கலாம். காஷ்மீர் பை த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன், இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தனியாக தான் இருக்கலான்னு இருந்தாங்க, பட் டியூ டு சம் இஷ்யூஸ் வித் அதர் கண்ட்ரி, ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் அப்படின்ற மூலயமா உங்கள் கூட இருக்கோம், சில கண்டிஷன்ஸோடு அவங்க சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ 1950 கான்ஸ்டியூஷன் contained a 4-fold classifications of the states of the Indian Union, part A, part B, part C and part D states அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4-fold classifications of the states வந்து இருந்துச்சு in all. ஸோ மொத்தமாக பார்க்க போனோன்னா 29 ஸ்டேட்ஸ் வந்து இருந்துச்சு. பார்ட் ஏ ஸ்டேட்ஸ் வந்துட்டு 9, பார்ட் பி வந்து 9 அண்ட் பார்ட் சி வந்து 10 அண்ட் பார்ட் டி வந்து 1. அந்த மாதிரி 29 ஸ்டேட்ஸ் வந்து இருந்துச்சு. பார்ட் ஏ ஸ்டேட்ஸ் வந்துட்டு என்ன, கவர்மெண்ட்ஸ் ப்ராவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. பார்ட் பி வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வித் லெஜிஸ்லேச்சர். பார்ட் சி வந்து சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. அண்ட் பார்ட் டி வந்துட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட் சி அப்படின்றது மட்டும், பார்ட் சி ஸ்டேட்ஸ் வந்துட்டு 10 மெம்பர்ஸ் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட். பார்ட் டி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஹைலேண்ட் வந்து அதை தனியாக வச்சுட்டாங்க, பார்ட் டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி தனியாக வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. டெரிட்டரி ஆஃப் இந்தியா 1950 இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம், தார் கமிஷன் அண்ட் ஜேவிபி கமிட்டி. ஸோ நம்ம அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை இன்டெகிரேட் பண்ணது வந்துட்டு ஆஸ் அ பியூர்லி அண்ட் அடாக் அக்ரிமெண்ட், ஒரு டெம்பரரியான ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ தேர் ஹேஸ் பீன் அ டிமாண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ், பர்டிகுலர்லி சவுத் இந்தியா, ஃபார் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் பேசிக்ஸ். ஸோ இப்போ எல்லாமே ஜாயின் ஆகிட்டாங்க, ஆனால் கண்ணாப்பின்னான்னு ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீஆர்கனைஸாக கொண்டு வரணும். முக்கியமாக சவுத் இந்தியாவிலேருந்து இந்த ஒரு ப்ரெஷர் வந்துச்சு.
அதுக்கேற்ற மாதிரி ஜூன் 1948 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு லிங்குஸ்டிக் ப்ரொவின்சஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கே தார் தலைமையில் இந்த கமிட்டியை கொண்டு வந்தாங்க. ஸோ பாருங்கள், எக்ஸாமின் பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ கமிஷன் வந்துட்டு டிசம்பர் 1948 அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸாக நம்ம பிரிக்கலாமே ஸ்டேட்டை தவிர லிங்குஸ்டிக் பேசிக்காக பிரிக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் கிரியேட்டட் மச் ரீசென்ட்மெண்ட் அண்ட் லெட் டு அ அப்பாயின்மெண்ட் ஆஃப் அனதர் லிங்குஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிட்டி பை த காங்கிரஸ் இன் டிசம்பர் 1948. அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இந்த விஷயம் சொல்லி முடித்தோடனே ஸோ இவங்களுக்கு வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு லிங்குஸ்டிக் ப்ரொவிஷன் கமிட்டியை அதே டிசம்பர் 1948 வச்சாங்க. அதுதான் JVP, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா. இவங்க 3 பேரும் அந்த கமிட்டியில் இருக்க மாதிரி சொன்னாங்க. ஸோ அது பாப்புலர் நம்ம என்ன சொல்லுவோம்னா JVP கமிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதில் சேர்மன்ஷிப்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து ஏப்ரல் 1949 சப்மிட் பண்ணாங்க. அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜில் நம்ம ரீஆர்கனைஸ் பண்ண முடியாது ஸ்டேட்டை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்டோபர் 1953 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் ஆந்திரா ஸ்டேட்டை வந்து பிரிக்க முற்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் லிங்குஸ்டிக் ஸ்டேட். ஸோ தெலுங்கு பேசுகிற மக்கள் எல்லாமே வந்து மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து பிரித்து ஆந்திரா ஸ்டேட்டை அவங்க ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆச்சு. எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னா, நம்ம டெத் ஆஃப் பொட்டி ஸ்ரீராமலு அவர் என்ன பண்ணியிருப்பார், அவர் ஒரு காங்கிரஸ் பர்சன். அவர் வந்துட்டு தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட் வேணும்ன்ட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பார். 56 நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணி ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து கொண்டு வந்ததுனால வேறு வழி இல்லாமல் அவங்க தெலுங்கு ஸ்டேட்டை வந்து ஃபஸ்ட்டு லிங்குஸ்டிக் ஸ்டேட்டாக அறிவிச்சிருப்பாங்க 1953. ஸோ க்ரியேஷன் ஆஃப் ஆந்திரா ஸ்டேட்டை வந்தோடனே எல்லோரும் சும்மா இருப்பாங்களா? நம்ம ஆல்ரெடி கேட்டுட்ருக்கோம் லிங்குஸ்டிக் பேசிக்கில் எங்களுக்கு வேணும்ன்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணி மற்ற ஸ்டேட்டெல்லாம் நீங்கள் இப்படி விட முடியாது. ஸோ எல்லோரும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, அகைன் 1953 டிசம்பரில் 3 மெம்பர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் ஒன்று வச்சாங்க. யாரோட தலைமையிலனா ஃபாசில் அலி அவங்களோட தலைமையில். ஸோ இது திரும்பி ரீஎக்ஸாமைன் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ 3 மெம்பர்ஸ்ன்னு சொன்னோம். ஒருத்தர் ஃபாசில் அலி, இன்னும் 2 பேர் யாருன்னா KM பனிக்கர் அண்ட் HN குஞ்சுரு. இவங்க 3 பேரும் வந்துட்டு ரிப்போர்ட்டை செப்டம்பர் 1955 சப்மிட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து லாங்குவேஜ் பேசிக்கில் ரீஆர்கனைஸ் பண்ணலான்றதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க அதாவது என்ன ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் ஒரு ஸ்டேட்டுன்றதெல்லாம் கொடுக்க முடியாது. இட்ஸ் வியூ வாஸ் தட் த யூனிட்டி ஆஃப் இந்தியா ஷுட் பி ரிகார்டட் அஸ் primary consideration in any redrawing of the country's political units. ஸோ எது எப்படி இருந்தாலும் கடைசியாக அது எப்படி இருக்கணும்னா யூனிட்டி ஆஃப் இந்தியாவாக தான் இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டுலாம் கொடுக்க முடியாது, பட் மெஜாரிட்டியான பேசுகிறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்களை 4 ஃபேக்டர்ஸ் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இதில் 4 மேஜர் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிசர்வேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஃபஸ்ட்டு ஃபேக்டராக கொண்டு வந்தாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது, அது வந்து ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்கணும் எப்பவும். அண்ட் லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஹோமோஜெனிட்டி. ஓகே, இப்போ நம்ம அது மாதிரி பிரிக்கிறதுனால ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஒரு கல்ச்சர் இருக்கவங்களாம் ஒரு குடும்பமாக இருப்பாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன். அதையும் நாங்கள் ஒரு மேஜர் ஃபேக்டராக வச்சு தான் இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். பிளானிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் இன் ஈச் ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் ஆஃப் த நேஷன் ஆஸ் அ ஹோல். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல் ஏரியாஸ்க்கு வந்து ஒரு சில ப்ரொவிஷ்னல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரியான வெல்ஃபேரும் நம்ம சில பீப்புள்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆஸ் பர் த ஸ்டேட் அண்ட் ஆல்சோ ஃபார் த நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமிஷன் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் 4-fold கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் அண்டர் த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் கிரியேஷன் ஆஃப் 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரிஸ். ஸோ இதை 29ன்றதை வந்து 16 ஸ்டேட்ஸாகவும் 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரிஸாகவும் மாற்றிட்டாங்க. ஸோ பார்க்கலாம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்செப்டட் தீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வித் சர்டைன் மைனர் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமாக இருக்குது, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சில மாடிஃபிகேஷன்ஸை மட்டும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 அண்ட் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 மூலமா
பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்டேட்ஸை வந்து சில ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றுபடுத்தி 16 ஸ்டேட்ஸ் ஆக்கிட்டாங்க. அண்ட் பார்ட் சி ஸ்டேட்ஸ் எல்லாமே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாகவே அந்த மாதிரி கொண்டு வந்து சிலது வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க ஸ்டேட்ஸோட, சிலது வந்து யூனியன் டெரிட்டரிஸோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்க போனோன்னா 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸாக நம்ம வந்து November 1, 1956 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ November 1, 1956 14 states and 6 union territories. As per the table, Andhra Pradesh, Assam, Bihar, Bombay, Jammu and Kashmir, Kerala, Madhya Pradesh, Madras, Mysore, Orissa, Punjab, Rajasthan, Uttar Pradesh, West Bengal. ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் வந்துட்டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், டெல்லி, இமாச்சல் பிரதேஷ், லக்ஷதீப், மினிகாய் அண்ட் அமிந்திவி ஐலாண்ட், மணிப்பூர், திரிபுரா. ஸோ இந்த மாதிரி 14 states and 6 union territories வந்துடுச்சு. So, the State Reorganization Act of 1956 established the new states of Kerala by merging Travancore, Cochin ஸ்டேட்லேருந்து with Malabar district of Madras state. ஸோ இதுக்கெலாம் நான் ஷார்ட்கட் வச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டென்ட் மட்டும் பார்த்துடலாம். அண்ட் கசார்கோட் ஆஃப் சவுத் கனடா, தக்ஷின் கனடா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் மர்ஜ் பண்ணி தான் அவங்க நியூ ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இட் மர்ஜ் த தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாஸ் ஆஃப் ஹைதராபாத் ஸ்டேட் வித் ஆந்திரா ஸ்டேட். ஸோ அதை ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஃபர்தர் இட் மர்ஜ் மத்திய பாரத், விந்தியா பிரதேஷ் அண்ட் போபால் ஸ்டேட். இது மூணுத்தையும் மர்ஜ் பண்ணி மத்திய பிரதேஷ் கொண்டு வந்தாங்க. சிமிலர்லி இட் மர்ஜ் த சௌராஷ்டிரா ஸ்டேட் அண்ட் கட்ச் ஸ்டேட். அது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி பாம்பே, கூர்க் ஸ்டேட்டை வந்து மைசூராவும், பட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட் யூனியன் அதை வந்து பஞ்சாப் ஸ்டேட்டாக மாற்றிட்டாங்க. அஜ்மீர் ஸ்டேட்டை இன்டு தட் ஆஃப் ராஜஸ்தான் ஸ்டேட். ஸோ மோரோவர் இட் கிரியேட்டட் a new union territory of Lakshadweep, Minicoy and Amindivi islands from the territory detached from the Madras state. மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து இது மூணுத்தையும் பிரித்து அது ஒரு நியூ யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க. ஸோ இதோட பார்ட் 1 ஆஃப் நம்ம யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.